தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் முக்கேனக்கல் வனப்பகுதியில் வசித்து வரும் பூர்வக்குடி மக்களை தமிழக வனத்துறையினர் வலுக்கட்டாயமாக வெளியேற்றும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு தமிழகம் முழுவதும் கடும் கண்டனங்கள் எழுந்திருக்கிறது. இந்நிலையில் இதுகுறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் பக்கத்தில் பூர்வக்குடி மக்களை தமிழக வனத்துறையினர் வலுக்கட்டாயமாக வெளியேற்றுவது தனக்கு மிகுந்த வேதனையையும் அதிர்ச்சியையும் அளிப்பதாக கூறியுள்ளார். மேலும் பூர்வக்குடி மக்களின் உடைமைகளை தூக்கி எறிந்தும் கூரையை பிரித்தெறிந்தும் பெண்கள் குழந்தைகள் என்று கூட பாராமல் பலவந்தமாக வெளியேற்றிய போலீசாருக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். மக்கள் பணத்தை ஊழல் செய்து கொள்ளையடிப்பவர்கள், கள்ளச்சாராயம், போதை மருந்து கடத்துபவர்களை கண்டுகொள்ளாத இந்த திமுக அரசு ஏழை எளிய மக்களின் மீது மட்டும் தங்கள் அதிகாரத்தை காட்டி அடக்கி வருவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் வனப்பகுதி பூர்வக்குடி மக்களுக்கு சொந்தமானது எனவும் அவர்களுக்கு முறையான வீட்டு வசதி அளிக்காமல் அதிகார துஷ்பிரயோகம் செய்து அகற்றும் திமுக அரசின் இந்த அடக்குமுறைக்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.